Hi, last video la nama vandu if case when conditions, so if conditions when case, so adala paathom. So this video is about, we are going to see for loop, while loop, do loop. So what are the loops in Kotlin, so adala paaka porom. Before that we are going to see arrays. Actually we didn't see arrays when we are seeing the data types. So data types paakumbodhu nama arrays and array list la enna paakala. So idhula vandu nama array list na enna paakalam. So first of all, அரேனா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேங்களா, ஸோ அரேன்னா பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தான் கொடுக்க முடியும். ஃபிக்ஸ்டு சைஸு, அதே மாதிரி சிங்கிள் டைப் ஆஃப் எலமெண்ட் தான் வைக்க முடியும். இட்ஸ் லைக் இன்டிஜர்னா இன்டிஜர், டபுள்னா டபுள், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா டைப்ஸ் தான் வைக்க முடியும். அது வந்து அரே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஓகேவா? லிஸ்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இம்மியூட்டபுள்னால் என்னென்னா நம்ம வந்து அதில் வந்து வேரியபிளை வந்து ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ண லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. டைரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இல்லைன்னா நியூ இன்ஸ்டன்ஸ் தான் இது பண்ணணுமே தவிர அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இம்மியூட்டபுள். ஓகேவா? லிஸ்ட்ஸுங்கிறது இம்மியூட்டபுள். அதே மாதிரி மியூட்டபுள் லிஸ்ட்டுன்னு ஒன்று வருது. மியூட்டபுள் லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபுள். ஸோ மியூட்டபுள் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா சேம் லைக் லிஸ்ட்ஸு, பட் இதை வந்து நம்ம மியூட்டபுள் பண்ணிக்கலாம். அப்படின்னா உள்ள வேல்யூஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 லிஸ்ட் வச்சு ஒரு 5 கவுண்டில் லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து நான் தேர்ட் ஐட்டம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும், தேர்ட் ஐட்டமில் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மியூட்டபுள் லிஸ்ட்டுன்னு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் 3 types ஆஃப் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு see டுடே. ஸோ அது என்னலான்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ பேசிக் தான், வெரி பேசிக். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து Kotlin ஃபுல்லாகவே இதை வந்து பெருசாக டேட்டா டைப் வச்சு லிங்க் லிஸ்ட், ஹேஷ் மேப், ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும் அவசியமே இல்லை. இந்த 3 things தெரிஞ்சால் போதும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல் சர்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போதும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரே லிஸ்ட் அப்படிங்கிறத எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, நான் வந்து ஃபஸ்ட் நம்பர்ஸ்ன்னு போட்டு அரே லிஸ்ட் அப்படின்னா அரே ஆஃப்னு ஒரு மெத்தட் உண்டு. அரே ஆஃப் திஸ் 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, ரெண்டையுமே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து இனிட் ஃபங்க்ஷனில் போட்டு, ஸோ இப்போ இதில் வந்து நம்பர் டாட் அரே ஆஃப் 0 பிரிண்டர்லன்னு போட்டு நம்பர் அரே ஆஃப் 0. ஸோ இப்போ அந்த அரே லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அரே லிஸ்ட்டோட வந்து சைஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to 1 பொசிஷன்ஸ். ஓகேங்களா? பொசிஷன்ஸ்னு சொல்லுவோம். சைஸ் வந்து 5. ஓகேங்களா? சைஸ் வந்து 5. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அரேயோட சைஸ் 5. பட் பொசிஷன்ஸ் வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 4 தான். பொசிஷன் மீன்ஸ் இண்டெக்ஸ். திஸ் 1 வந்து ஒரு பொசிஷனில் இருக்கும், 2 பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 1 இருக்கிற பொசிஷன் வந்து 0, 2 இருக்கிற பொசிஷன் வந்து 1, 3 இருக்கிற பொசிஷன் வந்து 2, 4 இருக்கிற பொசிஷன் வந்து 5, 5 இருக்கிற பொசிஷன் வந்து 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த நம்பர்லேருந்து, இந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து இண்டெக்ஸ் ஐடி ஆர் பொசிஷன்ஸ் ஐடி எனி திங்ஸ். ஓகேங்களா? ஸோ பொசிஷன்ஸோட நம்பர் நம்ம அதில் கொடுக்கணும். எனக்கு இப்போ வந்து இந்த 1 வேணுங்கிறதுனால நான் 1 கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை வந்து எனக்கு இதில் வந்து 2 வேணும்னா 1 கொடுக்கணும். ஸோ அந்த இருக்கிற வேல்யூ இப்போ வந்து இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த பெர்சன் எங்கேயாவது கால் பண்ணியிருக்கோமா? பெர்சன் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா? ஓகே. ஸோ நம்ம இதை வந்து இதில் கொடுப்போம். சாம்பிள் தான் கால் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாம்பிள் கொடுத்துட்டு இனிட்டில் வந்து இதை கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரோட இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட வந்து நம்ம ரன் பண்ணால் இது ரன் ஆகணும். நான் வந்து ரன் பண்ணி செக் பண்ணலாம். சாம்பிள் கேட்டி. ஸோ இந்த
இது வந்து பொசிஷன்ஸ் வச்சு எடுப்போம். இப்போ வந்து நம்ம ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் அரே லிஸ்ட்டில். ஆக்சுவலாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்குன்னா இந்த 5ல் இப்போ இந்த 3க்கு பதிலாக 8 போடணும் அப்படின்னா அது போட்டுக்கலாம் நீங்கள். சொல்ல என்ன இஷ்யூ? Okay, use this to separate expression in the same line. Okay. Okay, one second. So நம்ம already போட்டதில் ஏதோ issue வருது. Elements are in the element. What is this? Once again, இது என்ன issue மட்டும் பார்த்துக்கிறேன். என்ன போட்டிருக்கோம்? if இது is equal to இது, if is equal to இது, if is equal to இது. Okay. Okay, else. Okay. So ஆக்சுவலாக ஓகே இப்படி போட்டால் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் இருக்குது நெக்ஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஐடியில் நமக்கு வந்து இது காட்ட மாதிரி நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் இன்டெலிஜியில் போட்டு பார்ப்பேன். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஓகே இப்போ வந்து அந்த ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் இருந்தது தான் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப் மிஸ் மேட்ச். ஓகே டைப் மிஸ் மேட்ச். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இன்டிஜர் தான் போட்டோம்னா இங்கே இன்டிஜர் தான் போட்டிருக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது ஸோ இது நமக்கு தேவையும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ காட்டுறதுக்காக காட்டினது. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி ரன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிற இந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் 0 நம்பர் 1 நம்பர் 2. ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம எதில் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த 1 இருக்கிற இடம் வந்து 1 இருக்கிற இடத்த வந்து நான் 9 மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோமா 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எந்த வேல்யூ இருந்தாலும் நான் அந்த இடத்துல 9 போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 9 போடுறேன். ஓகேங்களா? தென் நான் இங்கே திருப்பியுமே எனக்கு இங்கே வந்து நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேவா? நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணலான்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ் சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இருந்த வேல்யூ 1 பிரிண்ட் ஆகும். செகண்டு நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 1 தென் நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 9 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அரே லிஸ்ட்டில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண முடியாதுன்னா நியூவாக ஐட்டம் ஆட் பண்ண முடியாது. இப்போ இதோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த இப்போ இதில் வந்து நான் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 5 தான் சைஸு. 5 ஓகே 5 தான் சைஸு. ஸோ 5 தான் என்னால் ஆட் பண்ண முடியும். 5 கவுண்ட் அதில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 5 கவுண்ட்டை வந்து நான் ஒன்று நியூவாக 6ன்னு ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெடியூஸ் பண்ண முடியாது. 5னா 5 கரெக்டாக இருக்கணும். அந்த 5ல் நான் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எந்த பொசிஷனில் வேணாலும் எந்த இதை வேணாலும். இப்போது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்டிஜர் போட்டிருக்கனால இன்டிஜர் வருது. ஓகேங்களா? அதை வந்து இதுதான் அரே லிஸ்ட்டோட மெயின். இது நீங்கள் வந்து கவுண்ட் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அரே லிஸ்ட். நார்மல் அரே லிஸ்ட் இன் ஜாவாலையும் கரெக்ட். ஓகே கோட்லின்லையும் கரெக்ட். இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் இல்லை லிஸ்ட்ஸ். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு இன் கோட்லின். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேல் லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப். ஓகே ஸோ சேம். ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப்னு போட்டு நம்ம கவுண்ட்டு இதுலேயும் சேம் தான். நம்ம வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் லிஸ்ட்டு போடுறேன். ஓகேங்களா? லிஸ்ட் போட்டு லிஸ்ட் ஆஃப் 0 போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகேங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் 0ல் வந்து
லிஸ்ட்டில் வந்து 1ன்னு வருதா. ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா, திருப்பியும் நான் வந்து சேஞ்சுட்டு போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சேஞ்சுட்டு போட்டு சேம் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். சேஞ்சுட்டு போட்டு சேம் வேல்யூ பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து எரர் வருது. ஏன்னா நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியாது. லிஸ்ட்டு வந்து நீங்கள் இட்ஸ் லைக் ஒன்லி ரீடிங் பர்பஸ், ரீட் ஒன்லி. நீங்கள் வந்து நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம், அதில் வந்து எந்த எடிட் பர்பஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதையும் எடிட் பண்ணலாம், பட் அது வந்து நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நம்ம வந்து மியூட்டபிள் லிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் அரையில் இந்த லிஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது. ஸோ லிஸ்ட் வந்து ஒன்லி ரீடிங் பர்பஸ், இட் இஸ் லைக் எ ரீட் ஒன்லி லிஸ்ட். நீங்கள் வந்து அதில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணிட்ட டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து இங்கே இருக்குது, இதை வந்து கலெக்ட் பண்ணி இங்கே போட்டு 9 போட்டு ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து லிஸ்ட்டில் இஷ்யூ இல்லை, நம்ம இங்கே வேலுன்னு போட்டது தான் இஷ்யூ. நான் இப்போ இதை வேற மாற்றிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சேஞ்ச்டு ஐட்டம் வந்து 9. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும், லிஸ்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம் அப்டேட் பண்ணணும்னா நியூ இன்ஸ்டன்ஸ் தான் போடணுமே தவிர அந்த இருக்கிற ஐட்டமில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும், அதனால் நான் போட்டேன். இப்போ வந்து டைனமிக்காக ஒர்க் ஆகிறப்ப எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இப்போ எந்த வேல்யூஸ் அது வந்து சின்ன லாஜிக் போடணும். எந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வேல்யூ வந்து டேட் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து லிஸ்ட் ஆஃப் 1. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் போட்டு நம்ம திருப்பி பழைய லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸை போட்டு லோட் பண்ணி விடணும். ஸோ லோட் பண்ணி விட்டோம்னா சேம் வேல்யூ வந்து அதில் லோட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டோட பேசிக் ஐட்டம். ஸோ லிஸ்ட்டு ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம மியூட்டபிள் லிஸ்ட் பார்க்கலாம். இப்போ வேர் மியூட்டபிள் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேம் மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப், ஸோ ஃபுல்லாக இன்டிஜர். நம்ம போகிற எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ மியூட்டபிள் லிஸ்ட்டும் இதே மாதிரி தான். நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து 1 2 3 4 5ன்னு போட்டிருக்கோம். கவுண்ட் 5, சைஸ் வந்து 5 வருதுங்களா. ஸோ சேம் தான் சார், கவுண்ட்டு 5, சைஸும் 5, ஸோ சேம் தான். ஸோ மியூட்டபிள் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மியூட்டபிள் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மியூட்டபிள் லிஸ்ட்டுன்னு போட்டு மியூட்டபிள் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மியூட்டபிள் லிஸ்ட்டில் வந்து நான் இதே மாதிரி இது தேவையில்லை. ஸோ இப்போ மியூட்டபிள் லிஸ்ட்டு டாட் கெட்டு நம்ம கெட் போட்டு பொசிஷன் கெட்லேருந்து இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பண்ணுறோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பண்ணலாம், நம்ம கெட் போட்டு பண்ணலாம். ஸோ கெட் போட்டு 0 போட்டு அந்த இருக்கிற இடத்துல 9 போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் 9 கொடுக்குறேன். ஓகேங்களா, 9 கொடுத்துட்டு நான் இப்போ இங்கே மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் 0 இருக்கா, 0 வந்து பிரிண்ட் பண்ணுறோம். என்ன இஷ்யூ, வேரியபிள் எக்ஸ்பெக்டட். ஓகே, யா கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டுங்கிறது வந்து வாங்குறதுக்கு நம்ம இப்படி போட்டு பண்ணி பார்க்கலாம். வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் ஆகாது. ஓகே எப்படி சேஞ்ச் ஆகலை அப்படின்னா போய் எக்ஸ்பிரஷன் cannot be selected appear after a dot. ஓகே, எக்ஸ்பிரஷன் ஷுட் ஒர்க், பட் இது வந்து நம்ம டாட் வச்சு போட்டதுனால ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 9 சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் அரே அண்ட் லிஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். பட் அதை விட மெயின் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மியூட்டபிள் லிஸ்ட் டாட் ஆட் போட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு பொசிஷனில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் வந்து 10 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த 1ங்கிற பொசிஷனில் எனக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1ங்கிற பொசிஷனை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, 1ங்கிற பொசிஷனையும் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, உங்கள் இதுக்காக டாட் சைஸ். ஓகேவா, மியூட்டபிள் இதோட லிஸ்ட்டோட சைஸ் இதை வந்து இதே சைஸை வந்து நான் பிஃபோர்லையும் போடுறேன், ஆஃப்டரில் போடுறேன். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் பிரிண்டிங்கில் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 5,
ஓகேவா? சைஸ் வந்து இந்த இடத்துல 5 இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல 5 இருக்குது. நம்ம 9 சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் 10ங்கிற வேல்யூ ஆட் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூ 10 வந்துடுச்சு. இங்கே சைஸ் பார்த்தீங்கன்னா 6. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுன்னு கொடுத்தோன்னா ஆட் ஆயிரும். ஓகேவா? மியூட்டபிள் லிஸ்ட்டில் வந்து இன்னொரு ஐட்டம் ஆட் ஆயிரும். இந்த இது வந்து நம்ம அரே லிஸ்ட்லேயும் கிடையாது, லிஸ்ட்லேயும் கிடையாது. மியூட்டபிள் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து MutableList டாட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் அவுட் பொசிஷன். ஸோ ரிமூவ்லேயே உங்களுக்கு நிறையா வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். அட் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். ரிமூவ் ஃபஸ்ட்டு, ரிமூவ் லாஸ்ட்டு. ஓகேங்களா? ரிமூவ் இஃப்னு சொல்லி நம்ம கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு ரிமூவ்லேயே உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஓகே, ரிமூவ் அட் 2னா செகண்ட் பொசிஷன் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி மியூட்டபிள் டாட் ஆட்லேயுமே உங்களுக்கு வந்து இது உண்டு. ஆட் ஆல்னால் ஒரு ஹோல் லிஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணலாம். விச் மீன்ஸ் நான் இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம இங்கே லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் வந்து எனக்கு இந்த மியூட்டபிள் லிஸ்ட்டோட ஆட் ஆகணும்னா நம்ம ஆட் ஆல் கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து டேரெக்டாக போட்டோம்னா ஆட் ஆல் கொடுத்து இந்த லிஸ்ட்டை அப்படியே போட்டோம்னா அந்த லிஸ்ட்டு அப்படியே இந்த லிஸ்ட்டோட ஆட் ஆயிரும் மியூட்டபிள் லிஸ்ட்டில். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ப்ளஸ் ஆட். ஓகேவா? ஸோ இதை கிளியர் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். கிளியர்னா எதுவுமே இல்லாமல் டம்மியாக ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஆட், ரிமூவ் இது வந்து பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அதே பொசிஷனில் திருப்பி போட்டுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆஃப் மியூட்டபிள் லிஸ்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து மெயினாக மியூட்டபிள் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் வந்து எங்கன்னு பார்த்தோன்னா ஒன்லி ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ், வெரி செக்யூர் பிளேசஸில் நமக்கு ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக மட்டும் இருக்கணும் அப்படின்னா லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு, அரே அப்படிங்கிறதோட கோட்லினோட லிஸ்ட், அரேயோட கம்ப்ளீட் டீட்டெயில். ஐ திங்க் மோஸ்ட்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப்ஸ் பார்க்கலாம். லூப்ஸ் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு அரே லிஸ்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங், இதோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு வந்து லூப்ஸ் பார்க்குறப்ப கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் லூப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாய்.